can't stop, won't stop. I can't stop, won't stop. I can't stop, won't stop. Can't stop. Can't stop, won't stop. Can't stop, won't stop. Can't stop, won't stop. Can't stop. 5000 கேட்கும்போது அவங்களுடைய ஸ்டாண்டர்டு என்னன்னு தெரிஞ்சது. நார்மலாக எல்லாம் சேர்ந்தா போதும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு அந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் மாதிரி வைக்கிறீங்க. அப்போதான் வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியும் பசங்களை. இப்போ ஓப்பன்னா அவ்வளோ பிரிச்சு இருந்தேன்னா கரெக்டாக நம்ம இப்போ சீட் கொடுக்க முடியாது இல்லையா? லிமிடெட் சீட்ஸ் தான் இது பண்ண முடியும். அப்போது அவங்களுடைய ஸ்டாண்டர்டு தெரிஞ்சுது. ஓகே, ஒரு 5000 கொடுத்தா எல்லாமே ப்ரீ புக் பண்ணுறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அங்கே அட்மிஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் அவங்க 5 ரூபா அது பற்றி நம்ம கேட்டவொடனே அவங்க அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கல இல்லையா? எந்த டைமில் நீங்கள் போடுறீங்களோ அந்த டைம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ நான் புக்கிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், நான் திருப்பி ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ போடுறீங்களோ அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லி நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்போ தெரிஞ்சுது அப்போ எந்த அளவுக்கு புக்கிங்குடைய இது போயிட்டுருக்கு, தரம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுது சீட்டுங்கிறது எனக்கு அந்த டைமில் எனக்கு தோணுச்சு. ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அங்கே உள்ள சேலரி ஃபுல்ஃபில்லாக இல்லாதனால நான் வந்து இதை பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் ரொம்ப காலம் இருந்துச்சு. இடையிடையே பண்ணுவேன். ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், ஒரு நிமிஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், பிஸ்னஸ் இறங்குவேன், லாஸ்ட்டு திருப்பி வேலைப்படி ஜாயின் பண்ணுவேன், கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பிஸ்னஸ் இறங்குவேன், லாஸ்ட். இப்படி எனக்கு அடுத்தடுத்த அடிகள் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு என்ன பண்ணலாம் அப்படி நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் இறங்கிட்டு இருந்தேன் உலகாலமே. கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டரு, கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரு, இப்படி இறங்குவேன், ஃபெயிலியர் ஆகாமல் திருப்பி பழையபடி ஸ்கூல் காலேஜ் எப்படி ஒர்க் பண்ண போயிடுவேன். அப்போ இப்போ தான் முடிவு பண்ணேன், சரி நம்ம ஏன் கம்ப்யூட்டர் ஃபீல்டே பிடிச்சிட்டு இருக்கணும், இப்போ எதுக்கு நல்ல பீக்கில் இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு இதான் இருந்துச்சு. அப்போது யார் வந்து நல்ல நாலேஜாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் செக் பண்ணேன். ஏன்னா என் மச்சானும் வந்து மொபைல் சர்வீஸ் தான் போனாங்க சென்னையில், கோயம்பேட்டில். ஆனால் போயிட்டு ஒரு 5-6 நாள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்தளவுக்கு கற்றுக் கொடுக்கல. இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கல. அதனால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ எந்த இடத்துல சரியான வேல்யூபுளாக இருக்கும்ங்கிறது நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இதோடைய நியூட்ரானோட அறிமுகம் கிடச்சிது யூடியூப் மூலமாக. நான் அதை மட்டும் நான் எடுத்துக்கல. அப்போது என்ன நம்மளும் சர்ச் பண்ணும்போது நம்ம அந்த படித்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் தான் கரெக்டான உண்மை தெரியுங்கிறதுக்காக யூடியூப்பில் அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு. எங்கள் ஏரியா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அவர் கால் பண்ணி கேட்டேன். அவர் இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா நான் ஆமாம் படித்தேன், எப்படி இருக்குது இந்த கோர்ஸ், நல்லா கற்றுக் கொடுக்குறாங்களோன்னா பக்காவாக கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உடனே கடை போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏன்னா படித்தவங்க தான் அதே இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பீடில் இருக்கும்போது கடை போடும்போது அந்த நாலேஜ் வந்து டக்குன்னு இதாகிடும். நீங்கள் டைம் விட்டிங்கன்னா மறக்க ஆரம்பிச்சிடும், ஃபீல்டு கேப் விட்ட மாதிரி இருக்கும். அதனால் அப்படி பண்ணாது, கடை போடுற மாதிரி தான் படிங்க, ஒர்த்ஃபுல்லாக இருக்கும், நம்பி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. இங்கே வந்து ஃபஸ்ட் நாளையுமே சரி எடுத்த உடனே அது இதுன்னு சொல்லி பெருசாக எடுக்கல. ஃபஸ்ட்டு வந்த நாள் வந்து பேசிக் அடிப்படை என்ன, ஜம்பர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு லைன் கட்டானா ஜம்பர் தான் கான்செப்ட். அதை தான் 1.5 நாள் சொல்லப்போனால் 1.5 நாள் எல்லாருமே ப்ராப்பராக ஸ்கின் அவுட் பண்ணி ஜம்பர் வந்து அடிச்சு எந்த அளவுக்கு மைனூட்டாக அடிக்கிறாங்கன்னு அளவு கொண்டு வந்து 1 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது அடிப்படையாக மற்றது கொண்டு போனாங்க. ஸோ அப்போ அடிப்படை அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடுறாங்கிறத நான் அந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து இது பண்ணாங்க. எல்லாமே வந்து ட்ரிக்ஸு சார் வந்து தெரிஞ்சுது, ஸ்டாரோட ஸ்டஃப்பும் தெரிஞ்சுது. எந்த அளவுக்கு அவங்க ஆழமாக வந்து கற்றுக்கிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியுங்கிறதும் எனக்கு அதில் வந்து தெரிஞ்சுது. நல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க, பட் ஏமாற்ற மாதிரி இருக்கும், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ட்ரைனிங் விஷயத்தில் இப்போ நார்மலாக நிறைய மொபைல் ஷாப் சர்வீஸ் சென்டர்னு போடுறாங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே ப்ராப்பராக சர்வீஸ் ட்ரைனிங்லாம் போகிறதில்லை. ஜஸ்ட்டு மொபைல் ஓப்பன் பண்ணால் யூடியூப்பில் பார்த்து டிஸ்அசம்பிளி பண்ணி கற்றுக்கிட்டு அதில் பேசிக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து மிஞ்சி போனால் என்ன மைக்கு மாற்றுறாங்க, ஸ்பீக்கர் மாற்றுறாங்க, அதாவது இயர்பீஸு, அப்புறம் வந்து சிசி போர்ட்டு இவ்வளோ தான் பண்ணுறாங்க. ஏதாவது மேஜராக ஃபால்ட்னா ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி விட்டு செட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, இல்லைனா முடியலன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதிகபட்சம் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் வந்து மொபைல் சர்வீஸ் எடுத்தால் இதான் இருக்குது. மேக்ஸிமம் டெட்டுன்னா போகுது. இதெல்லாம் தாண்டி போச்சுன்னா அது டெட்டுன்னு சொல்லி ஃபோன் வந்து வீட்டுக்கு வந்துடுது. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து அதையும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நார்மலாக ஊரில் உள்ள மேக்ஸிமம் யாருமே படித்து ப்ராப்பராக இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்து இது பண்ணல, சர்வீஸ் சென்டர் வைக்கல. அதனால் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு
நம்ம பண்ணோன்னா அவங்கள்ட்ட ஃபெயிலியர் ஆனதை நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டினோன்னா ஃபீல்டில் நிற்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து இங்கே வந்தேன். அந்த கான்ஃபிடென்ட் இங்கே கிடச்சிது. ஏன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு பேசிக் வந்து கடைக்காரங்க என்ன பண்ணாங்களோ அதான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஜம்பர் அடிக்கிற ஆரம்பித்து மைக் மாற்றுறது எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது அது ஈஸியான வழியில் ட்ரிக்ஸில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக வந்து எப்படி இந்த டயக்ராம் வழியாக ஸ்கீமேட்டிக் லெவலில் எப்படி வந்து நம்ம அடுத்தடுத்து எப்படி வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுறது அதை வந்து முதல்ல கஷ்டமான வழி சொல்லி கொடுத்துட்டு கடைசி ஈஸி வழியாக கொடுத்தாங்க. அந்த வழியிலையும் பயணிச்சுட்டு வரணும். அப்போ தான் அது ஈஸியோட அருமை தெரியுங்கிறத அழகான முறையில் வந்து எத்தி வச்சாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு என்னென்னா அது அந்த ஃபீல்டில் இறங்கி நான் ஒரு 2-3 சக்ஸஸ் பார்த்த பிறகு எனக்கு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். அந்த ஒரு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நியூட்ரான் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இம்ப்ரெஷனாக இந்த லேப் தான் சார். லேபை பார்த்தாலே ஒரு மனசில் ஒரு ஃபுல் ஃபீல் இருக்குது சார். அங்கே போனால் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, வந்து அந்தளவுக்கு எல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் மற்ற மாதிரி ஒரு 4 சால்ட்ரிங் மிஷினையும் இவ்வளோ பேர் வச்சு 10 பேர் கிளாஸ் எடுக்கல. எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம்ஸு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப, அதாவது எப்போவுமே சரி ரொம்ப ஓவராக ஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் பிரச்சனை, ரொம்ப லிபரலாக விட்டாலும் பிரச்சனை. எனக்குமே ஆவரேஜ் தான் சிறந்தது. அந்த மாதிரி ஆவரேஜாக தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க. ரொம்பவும் அது பண்ணால் இது பண்ணி ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் பண்ணல, ரொம்ப லிபரலாக சார். அவங்க வந்து வெல் ஸ்டஃப்டு பெர்சன். நிறைய இடத்துல அவங்க நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க. அது பல இடத்துல கலெக்ட் பண்ணக்கூடிய இதை வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது தேன் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க ஒரு தேனீச்சி மாதிரி பல இடங்களில் பூக்களை சேகரித்து ஒரு தேன் கூட ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஜஸ்ட் ஈஸியாக தேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போன மாதிரி. நியூட்ரான் நம்பி நம்ம வந்தேன்னா சாட்டிஸ்ஃபைடாக கற்றுக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம் சார். சிங்கிள் லைனில் சொல்கிறது தான் சார். எக்ஸலன்ட். மொபைல் சர்வீஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அது பண்ணலாம், பெட்டராக பண்ணுறக்கூடிய இடமும் அதில் சொல்லியிருந்தாங்க. அப்போ அது சரி, ஸோ அது சொன்ன மட்டும் இல்லாமல் நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது அவங்களும் நல்ல ஒரு இதை சொன்னாங்க, ரிசல்ட் தான் சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் வந்து வந்தேன். அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் இங்கே எங்கள் டீச்சிங் இருக்குது. உண்மையில் இது வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா நம்ம பண்ணுறது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கிறத விட அவங்க சொல்லிக் கொடுக்குறது 100% கான்ஃபிடென்ட் லெவல் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக மொபைல் ஷாப் பார்த்துருக்கேன், பேசிக் அவங்களாவே கற்றுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. யாரும் ப்ராப்பராக படிச்சுட்டு வந்தது இல்லை. எங்கள் ஊரில் எத்தனையோ மொபைல் ஷாப்ஸ் இருக்குது. கேட்டேன்னா அவங்க ஜஸ்ட் நார்மலாக மைக்கு, இந்த சிசி போர்ட்டு, இந்த மாதிரி ரிங்கர், ஸ்பீக்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. மற்ற மேஜர் ஃபால்ட் வந்து திருநெல்வேலி, மதுரைன்னு அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. யாரும் அவங்க பண்ணுறது இல்லை. இப்போ ஏன் நம்ம வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு ஸ்கீமேட்டிக்லாம் படிச்சுட்டு நம்ம வெளியே போகிறத நம்ம வாங்கி பண்ணுவோம், ஊர்லேயே வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். இப்போ ஸ்கூல் போகிறத சீக்கிரமே எனக்கு வந்து ஸ்கூல் வைண்ட் அப் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு பார்ட் டைமாக கூட இதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம், கடையில் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தில் வந்தேன். இங்கே நல்லா ஈஸியாக நிறைய ட்ரிக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே ப்ளோயர் வச்சு தான் எடுப்பாங்க. நான் பார்த்துட்டு கேட்டிருக்கேன், எடுப்பாங்க. இங்கே வந்து நான் ப்ளோயர் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல, 4-5 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் ப்ளோயர் அந்த அளவுக்கு ஈஸியாகவே கையால் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லைன்னா சாலரி மிஷில் எடுக்கிறது, இன்னும் ப்ளோயர் ஆரம்பிக்கல. அந்த அளவுக்கு ஈஸியாக இது வரைக்கும் ஜம்பரில் ஆரம்பித்து சிசி போர்ட்டு, சிம் கார்டு ட்ரே, மைக்கு, சுவிட்சு, மெமரி கார்டு ஸ்லாட் வரைக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் ப்ளோயர் எடுக்கல. அந்த அளவுக்கு ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து திருப்பி கொடுக்குறது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் லெவல், ஃபினிஷிங் பண்ணனாலும் பேஸ்ட் அப்ளை பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கன்னு சொல்லி அழகாக செஞ்சு காமிக்கிறேன். அது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நல்லா இருக்குது, நல்ல ஒரு கோச்சிங் கிளாஸஸ். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். அதாவது முடித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் மெக்கானிக்கல் ஃபீல்டு ஆட்டோமொபைல்ஸுக்கு போனேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் என்னென்னா அதாவது சுயமாக ஒரு பிஸ்னஸ் வேணும். நான் ஆட்டோமொபைல்ஸ் செய்யும்போது அதாவது அவங்க ஃபேக்ட்ரி கம்பெனி இருந்தது, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அது என்னுடைய லைஃபு கடைசி வரைக்கும் வரும்னா அது இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் நினச்சி பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அப்படி ஒரு தேடலில் இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் தேடல்லே முடிஞ்சிடுச்சு. ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து மொபைல் சர்வீஸுக்கு போயிருந்தேன் கடைக்கு. அதாவது 1 மந்த் தான் வேலை செஞ்சேன். ஆனால் அங்கே அந்த அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க கேர் பண்ணலை, என்னை கையே வைக்க விடலை, அந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை, ஆனால் அதுக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஏன்னா மொபைல் சர்வீஸ்னால் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது.
அதுக்கப்புறம் தேடினேன், ஆனா எங்கேயுமே சரியா சொல்லி கொடுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறமா இப்போதான் ரீசெண்டா பார்த்தேன், ஜனவரியில தான் பார்த்தேன். பார்த்த உடனே நியூட்ரான் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு எனக்கு. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, அது ஒரு பார்த்த உடனே வந்துடும். அந்த நம்பிக்கை நான் அந்த நியூட்ரான்ல வச்சேன்.